இப்ப நான் தூத்துக்குடியிலே திருநெல்வேலியிலே போராட அனுமதி கேட்டு மறுத்துட்டதுனால வழி இல்லாம சென்னையில நின்று போராடிட்டு இதுவும் அனுமதி இல்ல போராடிக்கிறங்க அப்படின்னு. சரி, அதை மீறி தான் நாங்கள் போராடுறோம், வழி இல்லாமல் போராடுறோம். எங்கள் கருத்தை பதிவு செய்யணும், எதிர்ப்பே இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுன்ட்டு. இப்போ ஆண்டு ஒன்றுக்கு 6000 மெகாவாட் அணு உலையில் 2 அலகு தான் இருக்கு, 1 2. இப்போ 3 4 5 6 மறுபடியும் அந்த யூனிட் அலகுகளை வைக்க போறாங்க. இந்த 2 அலகுலேயே ஆண்டு ஒன்றுக்கு 6000 மெகாவாட் தயாரிக்க 4200 கிலோ இந்த அணுக்கழிவு வருன்றாங்க. இந்த அணுக்கழிவை எப்படி பாதுகாக்கிறது? எப்படி பாதுகாக்கணும்னா ஈயத்தாலான பெரிய மதில் சுவர் அளவுக்கு தகடு செய்யணும். பெரிய தகடு மதில் சுவர் அளவுக்கு செஞ்சு அதுக்குள்ள அணுக்கழிவை கொட்டி மேல அது போல ஒரு தகடை போட்டு மூடி பூமிக்குள்ள கொண்டு புதைக்கணும். அது எப்படி 2 வழி வைக்குது. அணு உலை இருக்கிறது தொலை தூரத்தில் புதைப்பது, இல்லது ஆழ்நில கருவூலம் தோண்டி அங்கே ஆழ தோண்டி புதைப்பது. சில 100 ஆண்டுகளாகும் அது வீரியம் குறைய, கதிர்வீச்சின் வேகம் குறையங்கிறாங்க. சிலர் 10,000 ஆண்டுகளாகும் என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. சிலர் 40,000 ஆண்டுகளாகுங்கிறாங்க. நீங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆழிப்பேரலை மாதிரி ஒரு அலை அடிச்சு தூக்கி வச்சுன்னா மொத்த தமிழ்நாடு முடிய வேண்டியதான். இது ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஒன்னு இந்த ஆட்சியாளர்கள்ட்ட கேட்போம், அணு உலையை விட்டால், அனல் மின்சாரத்தை விட்டால் மின் உற்பத்திக்கு மாற்று திட்டமே இல்லை என்று சொல்ல வர்றீங்களா? நீங்க காட்ட வர்றீங்களா? காற்றாலை மூலம், காற்றின் மூலம் மின்சாரம் தயாரிக்க முடியாதா? ஜப்பான், துபாய் எல்லாம் கடல் அலையில மின்சாரம் தயாரிச்சு கொள்ளலையா? அணு உலையை ஆதரிச்சு பேசிய ஐயா அப்துல் கலாம் கூட எப்படி பார்த்தாலும் காற்றாலை மின்சாரமும் இந்த காற்றாலை மின்சாரம் இதுதான் இந்த சூரிய ஒளி மின்சாரம் தான் பாதுகாப்பு, சூழியலுக்கு பாதுகாப்பானது என்று கடைசியா முடிச்சிட்டாரு. அவர் ஆதரிச்சாரு. ஆனாலும் என்ன சொல்றாரு? சூரிய ஒளியின் மூலம் தயாரித்துக் கொள்கிற மின்சாரமும் காற்றாலை மின்சாரம் தான் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது என்று முடிக்கிறார். அணு குண்டின் மீது அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கருகில் குடியிருப்பதும் ஒன்றுதான் என்று நான் சொல்ல அணு விஞ்ஞானிகளே சொல்றான். அப்ப அதை கட்டிக்கிட்டு எதுக்கு அலனுங்கிறேன்? காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்க முடியுது, சூரிய ஒளியின் மூலம் மின் பூங்காக்கள் அமைத்து தயாரிக்க முடியுது, காற்றின் மூலம் பல நாடுகளில் போக்குவரத்து வாகனங்கள் வேகமா போகும்போது இரு பக்கமும் காற்றாலையை வைத்து காற்றாடியை வைத்து மின்சாரத்தை தயாரித்துக்கிறான். அந்த நுட்பம் இருக்கும்போது எதற்காக அணு உலை, எதற்காக அனல் மின்சாரம்? அனல் மின்சாரத்தை கட்டிட்டு அழுகிறீங்க. வாங்க எண்ணூருக்கு என்னோட வாங்க, நான் அதுக்காக தான் அங்க போட்டியிட்டேன் திருவற்றில். வாங்க, உலர் சாம்பலை கொட்டி அந்த நிலப்பரப்பை, என் தாய் நிலத்தை எப்படி நாசமாக்கி வச்சிருக்காருன்னு ஒரு தடவை பாருங்க. எதை பற்றியும் கவலைப்படாம மின்சாரம் இருந்தா போதும் அப்படின்னா மின்சாரம் தயாரிக்க வழி இல்லைன்னா சொல்லுங்க. ஒரு கேள்வி எழுப்புற உலக பொதுமைக்கு, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா, இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? யார் பதில் சொல்வது? தேவையில்லாதது. அவர்களின் நோக்கம் அணு உலைகளை அமைப்பதல்ல, என் மண்ணில அணு பூங்கா அமைப்பது. பல நூற்றுக்கணக்கான அணு உலையை அமைத்த அணு பூங்கா அமைப்பதான அவர்களது.